இப்படி கட்டி சேராம இருக்கிறதுக்கு ஒழுங்கா சீவி விட்டுருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? ஆமா, எனக்கு இந்த கால தொட்டாலே கூசுது. இதுல என்னைய வேற பாத்துக்கிட்டே இருந்தேன். யோ, அங்க என்ன வெட்டுறேங்கிறது தெரிய மாட்டேங்குதியா? வணக்கம் நண்பர்களே, சோனாங்கிற இந்த லேப்ஸ் ஆப்ஸை நம்ம க்ரூமிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி நீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஓல்டுங்க இவங்ககிட்ட என்ன ஒன்றுனா, காலில் எங்கேயாவது பிடிக்கல அப்படின்னா லைட்டாக பல்ல வச்சு கருமி வைப்பாங்க. பட் ட்ரெயினாக இருக்காது, ஆனாலும் ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அவங்களுக்கு வந்து அது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பெட் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் பழக்கிறாதீங்க. இப்போதைக்கு அவங்க வந்து சின்ன பொண்ணு, கடிச்சா ஒன்றும் தெரியாது. வளர வளர வந்து அவங்களுடைய கடியோட தன்மை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ பிடிக்கலைன்னா இந்த மாதிரி பல்லு வச்சு கடிக்கிறத வந்து விளையாட்டுத்தனமாக விடாதீங்க. இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தா தெரியும், எங்கெங்கெல்லாம் நாட்ஸ் கொஞ்சம் இருக்கோ அந்த இடத்துல வந்து மேடம் வந்து கொஞ்சம் திமிருவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணும். ஏன்னா சட்டுன்னு ட்ரிம்மர் இழுக்கும்போது ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு புதுசு. இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 1 இயர் வரைக்கும் இல்லை ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும்னு டாகை விடாதீங்க, க்ரூம் பண்ணாமல் விடாதீங்க. உங்கள் டாகுக்கு வந்து பேசிக் க்ரூமிங் வந்து 4 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். சீவுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு க்ரூமர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து 4 மந்த்ஸ்லேயே பண்ண ஆரம்பித்தா தான் அவங்க வந்து எல்லாத்தையும் பழக ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு காலை தொட்டாலே ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. கொஞ்ச நேரம் அவங்க பெட் பேரண்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இப்படின்னு பேசி ஒரு அளவுக்கு பேம்பர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அவங்க கடிக்கிற டைப் இல்லாததுனால என்னால் ஈஸியாக பேம்பர் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. அதே சமயம் கடிக்கிற டைப்பாக இருந்தாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் சில டாக்ஸுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை பண்ணணும். அது வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வரணும்னா அந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் அதே சமயம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது எந்த டாகுக்கும் எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அதையும் நம்ம பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால், அந்த ஆனல் யூரினரி போர்ஷன், இது எல்லாமே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் போர்ஷன். அது மட்டும் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு வழியாக நீட்டாக பண்ணிட்டோம். குளிப்பாட்டும் போது அவங்க பெட் பேரண்ட்ஸ் அங்கிட்டிருந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னொடனே மேடம் அப்படியே ஓடிடலாங்கிற மாதிரி தவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சி வச்சு தான் நம்ம குளிப்பாட்ட வேண்டியதாக இருந்தது. மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தலையில் இந்த ஷாம்புலாம் போட்டால் சுத்தமாக பிடிக்கல. ஐ மீன், இந்த பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேடம் வந்து உடனே உழுப்பிடுவாங்க உடம்பு. அவங்களுக்கு வந்து அந்த இது பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டு நல்ல அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு, காலில் மட்டும் கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து விட்டு நீட் பண்ணி அவங்கள குளிப்பாட்டிட்டு நல்லா துவட்டி ப்ளோ ட்ரையர் போட விட்டாச்சு. ஸோ ப்ளோ ட்ரையர் போடும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. அதுவும் அந்த சென்சிட்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ப்ளோ ட்ரையர் போடும்போது நிறைய டாக்ஸுக்கு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மேடமை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. சோனா வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.